ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ம், தினையில் ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாயசம் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு 4 நாள் முன்னாடி வந்து தினை உருண்டை போட்டிருப்பேன் பாருங்கள், நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி உருண்டை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஒரு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம அந்த உருண்டையை பாலோட சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு இன்னும் ஒரு 1/4 லிட்டர் பாலை வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த பாலில் இதை கலந்துட்டிங்கன்னு சொன்னால் வந்து ஒரு நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் நல்லா கொதித்த பிறகு. ஸோ அந்த மாதிரி வந்த பின்னாடி நமக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அதோட வந்து நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போட்டுட்டிங்கன்னு சொன்னால் அருமையான தெனை பாயசம் இன்ஸ்டண்ட்டாக உடனே கெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி செய்யலைன்னா செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கோஸ் குடமிளகா சாதம். கேப்சிகம் கேபேஜ் ரெண்டும் போட்டுக்கும். நல்லா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். அதில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் போட்டு தாளித்து கொட்டிக்கோங்க. நான் வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சீரகம், சோம்பு போட்டிருக்கேன். வெங்காயம், பூண்டு கூட போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதோட கோஸை போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பெரட்டின உடனே நம்ம குடமிளகாயும் சேர்த்துடலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. நல்லா வெந்த பின்னாடி அதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் பொடி வந்து என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தனியா மசாலா போட்டிருக்கேன். அதாவது வர கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அந்த வர கொத்தமல்லி, கடலைப்பருப்பு, மிளகாய் வத்தலை வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் ஒரு பொடி. அந்த பொடியை தான் இதுக்கு காரத்துக்கு போட்டிருக்கேன். ஸோ இந்த பொடியை போட்டு நல்லா அந்த காயில் அந்த உப்பு காரம்லாம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கரம் மசாலா போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ரொம்ப மசாலா போடலை. ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒத்தாப்பில் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பின்னாடி நம்ம ஏற்கனவே சாதம் வடித்து வச்சுருக்கோம், அந்த சாதத்தை போட்டு பெரட்டி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் அருமையான கேப்சிகம் கேபேஜ் ரைஸ் ரெடி ஆகிடும். சின்ன பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நெய் விட்டு கலந்து கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி சாதத்துக்கு நீங்கள் சிப்ஸு, வடம், வத்தல், அப்பளம் எது வேணால் கொடுத்து பசங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்டுறலாம். ஸோ நம்மளோட கோஸ் குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு. கோஸ் குடமிளகா சாதத்தோட இன்றைய லஞ்சில் வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டும் தொண்டங்காய் கறியும் தான் போட்டிருக்கேன். தொண்டங்காய் மீன்ஸ் கோவக்காய் இருக்கு இல்லையா, அது காரக்கறி. அது எப்பயும் பண்ணுறது மாதிரி தான். அதில் வந்து கடைசியாக வந்து எள்ளு சேர்த்த தோசை மிளகா அப்படியே போட்டு பெரட்டி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டு நல்ல பக்காவாக இருக்கும். ஸோ அது மாதிரி செஞ்சு பாருங்கள். மோர்க்கூட்டு செய்முறையெல்லாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு தெரியாதவங்க இது போல் செஞ்சு பார்த்து நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மோர்க்கூட்டு வித்தியாசமான சுவையில் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸுக்கெலாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாதத்தில் பிசைஞ்சும் சாப்பிடலாம். அதோட காரக்கறியும் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த லஞ்ச் காம்போ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் ஒரு லைக் கொடுத்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கேபேஜ் ரைஸ், அடுத்து வந்து வாழைத்தண்டு மோர் கூட்டு,
அடுத்து கோவக்காய் காரக்கறி. ஸோ இதாங்க இன்றைய லஞ்ச். மற்றும் ஒரு நல்ல ஒரு லஞ்ச் காம்போவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.